இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த மறை உரையை தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு வயது 88 வயதாகிறது. கடந்த சில நாட்களாக உடல் நலக்குறைவினால் அவர் ரோம் நகரத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வயது மூப்பின் காரணமாகத்தான் அவருக்கு இந்த ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருடைய கால்களில் அவருக்கு பிரச்சனை இருக்கிறது. அதற்கு பிறகு நுரையீரல் பிரச்சனையும் இருக்கிறது. இப்பொழுது அனுமதிக்கப்பட்டிருப்பது ரொட்டீனாக போகிற ஒரு மெடிக்கல் செக்கப் தான், மருத்துவ பரிசோதனை தான். பிராங்கைட்டிஸ் என்று சொல்லப்படுகிற நுரையீரல் சம்பந்தப்பட்ட மற்றும் சுவாச கோளாறுக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தயவு செய்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 3 வாசகங்களுமே இறைவனை நம்பிய ஒரு வாழ்வு, கடவுளை நோக்கிய ஒரு வாழ்வு, கடவுளுக்கான ஒரு வாழ்வு, கடவுளுடைய நியமங்களின்படியான ஒரு வாழ்வு, கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும்? மாறாக உலகை சார்ந்த மனிதர்களை நம்பிய, மனித பலத்தை நம்பிய ஒரு வாழ்வு எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த 3 வாசகங்களுமே நமக்கு தெரிவிக்கின்றன. முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக 2 விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. கடவுளை நம்பி வாழ்பவர்கள் எப்படி இருப்பார்கள், மனிதர்களுடைய வளத்தையும் பலத்தையும் நம்பி இருக்கிற வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக எரேமியா புத்தகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். மனிதரில் நம்பிக்கை வைப்பவர்கள் பாலை நிலத்தில் நடப்பட்ட புதர் செடிக்கு ஒப்பாவார்கள். பாலை நிலத்தில் உலர்ந்த இடத்துல மனிதர்கள் யாருமே வாழாத இடத்துல தான் இவர்கள் இருப்பார்கள். யார்? மனிதர்களை நம்பி வாழ்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் தெளிவாக சொல்லுகிறார். அதாவது அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள். அது நீரோடையை நோக்கி வேறுவிடுகிறது. வெப்பமிகு நேரத்தில் கூட அவர்களுக்கு அச்சமில்லை. அதன் கிளைகள் எப்பொழுதுமே பசுமையாக இருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அவர்களுக்கு இலைக்கும் அல்லது பசுமைக்கும் குறைவே இராது. அது எப்பொழுதுமே கனி கொடுக்கும் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதிலுரை பாடல் திருப்பாடல் 1ஆம் திருப்பாடல் 1வது திருப்பாடல், அதுல ஆண்டவரை நம்பிக்கை வைப்பவர்கள் பேறு பெற்றோர் யார் என்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய படிப்பினைகளின்படி நடப்பவர்கள் தான் நீரோடையின் அருகில் நடப்பட்ட மரங்களை போன்று பசுமையாக வளம் மிகுந்த பலனை தருகிற வளமையோடு இருக்கிற மரத்துக்கு ஒப்பாவார்கள் என்கிற செய்தியை இன்றைக்கு நமக்கு பதிலுரை பாடலும் தருகிறது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் என்பது எதிர்நோக்கு நம்பிக்கையை பற்றி நமக்கு பேசுகிறது. அன்புமிக்கவர்களே, நம்மில் பலருக்கு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டாரா என்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கும் இருக்கிறது. நேற்று இன்று அல்ல, பல நூற்றாண்டுகளாக இருக்கிறது. எப்படி இறந்த ஒருவர் உயிரோடு எழுப்பப்படலாம் என்கிற சந்தேகம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த சந்தேகத்திற்கான ஒரே விடை, இயேசு உயிரோடு வாழ்ந்து இறந்து மறுபடியும் உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை தான் நம்முடைய விசுவாசத்திற்கு அடித்தளமாக இருக்கிறது. இயேசு உயிரோடு எழுப்பப்படவில்லை என்றால் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை வீண் அப்படி என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, நம்மில் பலருக்கு இன்னொரு குழப்பம் ஏற்படலாம். நம்பிக்கை எதிர்நோக்கு, இது என்ன ஃபாதர் ஒன்றுமே புரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். நற்செய்திகளில் நம்ம வாசிக்கிற பொழுது இயேசுவில் நம்பிக்கை கொண்டார்கள், இயேசுவில் விசுவாசம் கொண்டார்கள்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை விசுவாசம் என்பது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. இயேசுவை பார்த்தவர்கள், இயேசுவினுடைய படிப்பினைகளை காதால் கேட்டவர்கள், இயேசுவோடு இருந்தவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள், அவரில் விசுவாசம் வைத்தார்கள், அதனால் குணம் பெற்றார்கள், அதனால் பல புதுமைகளை அவர்கள் கண்டார்கள் என்ற அந்த நம்பிக்கை என்கிற வார்த்தை இறந்த காலத்தையும் இயேசுவோடு வாழ்ந்த அந்த ஒரு காலத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் பவுலடியாருடைய கடிதங்களில் நம்ம பார்த்தோம் என்றால் எதிர்நோக்கு என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். எதிர்நோக்கு என்பதும் நம்பிக்கை தான், ஆனால் அது எதிர்காலத்தை சார்ந்தது.
கிறிஸ்து இயேசு மறுபடியும் வருவார், நமக்கு நிலைவாழ்வை தருவார், நம்மையும் உயிரோடு எழுப்பச் செய்வார் அப்படி என்கிற எதிர்காலத்தை நோக்கிய அந்த நம்பிக்கை தான் எதிர்நோக்கி என்கிற ஒரு வார்த்தையில பவுலடியார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆகவே நம்பிக்கை இறந்த காலத்தை, கடந்த காலத்தை குறிக்கிறது. எதிர்நோக்கு என்பது வரப்போகிற நிலை வாழ்வை பற்றின, மீட்பை பற்றின ஒரு உறுதியை தருவது தான் எதிர்நோக்கு. இதுல நம்ம தெளிவடைய வேண்டும். மத்தேயு நற்செய்தியில இயேசு மலை மீது ஏறி அமர்ந்து மக்களுக்கு திருவாய் மலர்ந்தவை அப்படி என்று இயேசு மலை மீது ஏறியதாகவும், உயர்ந்த இடத்துல இருந்து மோசே சீனாய் மலைக்கு சென்று திருச்சட்டங்களை பெற்று வந்தது போல புதிய ஏற்பாட்டின் புதிய மோசேவாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலை மீது அமர்ந்து மக்களுக்கு கற்பித்ததாக மத்தேயு நற்செய்தியில நம்ம வாசிப்போம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற லூக்கா நற்செய்தியில இயேசு மலை மீது இறங்கி அப்படி என்று மலைப்பொழிவு அல்ல, லூக்கா நற்செய்தியில சமவெளி பொழிவு. மலை மீது இருக்கிற இயேசு, கடவுள் தன்மையில் இருக்கிற இயேசு கீழே மக்களோடு இறங்கி வந்தார், சமவெளியில அமர்ந்தார். அந்த சமவெளியில யூதர்கள், கிரேக்கர்கள், தீர், சீதோன், தெக்கப்போலி பகுதியில் இருந்த மக்கள் அனைவருமே அவருடைய வார்த்தை கேட்பதற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்கிற ஒரு அழகான செய்தி என்பது லூக்கா நற்செய்தியில இறைவன் நம்மோடு, இயேசு நம்மோடு இறங்கி வருகிறார், நம்மை தேடி வருகிறார் என்கிற அழகான ஒரு செய்தியை இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தியில 4 பேர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 4 கேடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் 4 பேர்களை நம்ம பார்க்கிற நேரத்துல ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்று மத்தேயு நற்செய்தியில கொடுத்திருக்கிற வேளையில லூக்கா நற்செய்தியில ஏழையரே பேறு பெற்றோர் அப்படி என்று நேரிடையாக நீங்கள் ஏழையாக இருந்தால் பேறு பெற்றவர்கள், இன்றைக்கு பசியோடு இருந்தால் பேறு பெற்றவர்கள், 3வது அழுது புலம்பி இருந்தால் நீங்கள் பேறு பெற்றவர்கள், 4வது என்னை பொருட்டு மக்கள் உங்களை துன்பப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் கஷ்டத்தை உருவாக்கினாலும் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று 4 பேர்களை இன்றைக்கு லூக்கா நற்செய்தியில நம்ம வாசிக்கிறோம். அதற்கு ரிவர்சல் அல்லதுக்கு அதற்கு எதிர்முனையாக இருக்கிற 4 கேடுகளையும் லூக்கா நற்செய்தியில இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். செல்வந்தரே உங்களுக்கு ஐயோ கேடு, இன்றைக்கு சிரித்து மகிழ்வோரே உங்களுக்கும் ஐயோ கேடு அப்படி என்று சொல்வதன் மூலமாக இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான பாடம் என்பது, ஏழையராக இருந்தாலும், பசியுற்று இருந்தாலும், தாகமுற்று இருந்தாலும், அழுது புலம்பினாலும், மற்றவர்கள் உங்களை தரக்குறைவாக நடத்தினாலும், உங்களுக்கு வேதனையை கொடுத்தாலும் நீங்கள் பேறு பெற்றவர்கள். காரணம், நீங்கள் நீரோடையினுடைய அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல இருப்பீர்கள். கடவுளை நீங்கள் நம்பி வாழ்வதால் கனிதரும் மரங்களாக, எப்பொழுதும் பசுமையாக இருக்கிற மரங்களாக இறைவன் உங்களை மாற்றுவார் என்கிற முதல் ஆறுதல் செய்தியைத்தான் இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 2வது செய்தி என்பது அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் தரும் பொய்யான வசதிகளை நம்பி அதுதான் கடவுள் என்று நினைப்பவர்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் உண்டு குடிப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் சிரிப்பதற்கும் வாய்ப்பு இருந்தால் எச்சரிக்கையாக இருங்கள். காரணம், இவை நிலையற்றவை, நிலையானது இயேசு மட்டுமே என்கிற 2வது செய்தியையும் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவாக தருகிறார். அப்படி என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மட்டுமே மாறாதவர், நிலையானவர், நிரந்தரமானவர். ஆகவே அந்த இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் நாமும் பசுமையான மரங்களைப் போல, நீரூற்று அருகில் நடப்பட்ட மரங்களைப் போல, வாழ்நாள் முழுவதும் கனிதருகிற மரங்களைப் போல நாம இருப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கத்தான் இறைவன் நமக்கு முதல் அழைப்பை கொடுக்கிறார். இந்த மனித வாழ்க்கையில இருப்பதை பிறருக்கு கொடுத்து எல்லோரையும் அன்பு செய்து கடவுள் திருமுன்னிலையில அவரை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்வு தான் நிலையான வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லும். அதுவே இந்த மண்ணுலகில் நமக்கு இருக்க வேண்டிய எதிர்நோக்கு என்கிற செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களை, திருத்தந்தையை பற்றி நான் சொன்னேன். அந்த திருத்தந்தையினுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற நேரத்தில் 88 வயதிலும் இறைவனை மட்டுமே நம்பிய ஒரு வாழ்வு.
எத்தனையோ சவால்கள், எவ்வளவோ விமர்சனங்கள், எவ்வளவோ கடினமான பணிகள் இருந்தாலும் இறைவன் திருமுன்னிலையில நீரோடை அருகில் நடப்பட்ட மரத்தை போல மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும், எவ்வளவோ உடல் ரீதியான, மன ரீதியான, ஆன்ம ரீதியான துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகள் இருந்தாலும் சிரித்து கொண்டே இறை ஆட்சியை இந்த உலகத்தில் நிறுவி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் மனசான்றாக இன்றைக்கு அவருடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஏழைகள், இல்லாதவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், சமுதாயத்தில் விளிம்பு நிலை மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸை போல நாமும் இந்த மண்ணுலகில இறை ஆட்சியை இந்த மண்ணுலகில நிறுவிட எதிர்நோக்கோடு இறைவனின் திருப்பயணிகளாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிலை வாழ்வை நோக்கி நடந்திட இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.